இல்லை இருக்குது. சிலேடை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களோட புக் பேஜ் நம்பர் தான் இங்கே எழுதியிருக்கேன். சிலேடை அப்படின்றது வந்து இரு பொருள்பட வருதல். ஒரே ஒரு வார்த்தை அதுக்கு 2 பொருள் வரும் இல்லையா, அந்த மாதிரி பாடுறதுக்கு பேர் தான் சிலேடை அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியாரின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் உனக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஊன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி தான், அதை மோனேன்னு சொல்லுவாங்க. 2வது லெட்டர் பாருங்கள் ந ஒரே மாதிரியான இது இருக்குது, அதனால அது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. மோனை எதுகை அப்படின்ற நயங்கள் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பாடு இமில் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. பாடு இமில் பனிக்கடல் பருகி அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படின்றது தான் சரியான பதில். உங்களோட புக் பேஜ் நம்பர் 43ல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான செய்திகளை தேர்ந்தெடு. செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். 2வது வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்தனர் தமிழர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் செய்தி 1 செய்தி 3 ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இதில் 2வது பாருங்களேன், காற்றாலையில் மின் உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடம் பெற்றுள்ளதுன்றது தான் கரெக்டு. அதே மாதிரி இந்தியா வந்து உலக அளவில் காற்றாலையில் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்குது. உலகத்தில் இந்தியா வந்து காற்றாலையில் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் தமிழகம் எத்தனாவது பிளேஸ்னால் முதலிடம் தான் கரெக்டாக. நீங்கள் 2ஆம் இடம்னு கொடுத்துருக்கிறதுனால 2வது செய்தி மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. செய்தி 1 மற்றும் 3 தான் சரி. ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சைடில் எழுதியிருக்க நம்பர்ஸ் எல்லாம் புக்கில் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்றதோட பேஜ் நம்பர் தான். இப்போ பேஜ் நம்பர் 43 எடுத்திங்கன்னா இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக புக் பேக்கோட பேஜ் நம்பர். இது புக் பேக் கொஸ்டினில் தான் இந்த கொண்டல்னா என்ன கொடைனா என்ன அப்படின்றது இருக்குது. இது வந்து பேஜ் நம்பர் 27ல் புக் இன்டீரியர் கொஸ்டினாகவும் நம்ம இதை படிக்க முடியும். ஸோ கொண்டல் அப்படின்றது வந்து எந்த காற்றை குறிக்குது அப்படின்னா கிழக்கு திசையிலேருந்து வர காற்றை குறிக்குது. கோடை அப்படின்றது மேற்கு திசையிலேருந்து வர்றது. வாடை அப்படின்றது வந்து வடக்கு திசையிலேருந்து. தென்றல் அப்படின்றது வந்து தெற்கு திசையிலேருந்து அப்படின்றது தான் சரியான பதில். படிக்கும் போதே வந்ததுன்னா வா, தென்றலுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஞாபகம் வச்சு படிங்க, அப்போ தான் மறக்காது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ண முடியல என்னால். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாயம் அப்படின்றது இதில் எதை குறிக்கும் அப்படின்றது. 11th கொஸ்டின், பரிபாடல் டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அந்த 8 தொகையோட அந்த 8 நூல்களும் என்ன, அதேமாதிரி 10 பாட்டோட 10 நூல்களும் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்னும் புவியின் தோற்றத்தை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாசகம் அப்படின்றதான் உங்களோட சரியான பதில். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலத்தூங்கன் அப்படின்றது தான் உங்களோட சரியான பதில். உங்களோட புக்கோட பேஜ் நம்பர் 104ல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஒரு பஞ்சுவேஷன் மார்க் கொஸ்டின். ஸோ இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட் பஞ்சுவேஷன் மார்க். உங்களோட வல்லொற்று பிள்ளைன்றது எங்கே இப்போ வரும், இச்சு எங்கே வராது அப்படின்றத கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15மே எங்கே ஃபைன் பண்ண முடியல. ஏன்னா என் கையில் ஒரு ஓல்டு புக் இருக்குது, பின்னாடி கொஞ்சம் பேஜஸ் அதில் இல்லை. ஸோ அறிவு அப்படின்றது வள்ளுவர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 16th கொஸ்டின் பார்க்கலாம். நடு ஊருக்குள் நச்சுமரம் பழுத்தச்சு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பேஜ் நம்பர் 72ல் இருக்குது. உவமை அணி அப்படின்றது தான் அதோட சரியான பதில். விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று வருந்தியவள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. கண்ணகி தான் சரியான பதில். காலின் 7 அடி பின் சென்று என்ற உறவினரை வழியனுப்புவதை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநராட்சிப்படை அப்படின்றது தான் சரியான பதில். இது உங்கள் புக் பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழிப்போக்கர் இலைப்பாற அப்படின்றது தான் சரியான பதில். அதுக்காக தான் வீட்டில் வந்து திண்ணை அமைச்சு கட்டினாங்க பழைய காலத்தில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விசும்பு அப்படின்றது வானம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் எல்லா ஆப்ஷன்லையுமே ஃபஸ்ட்டு வானம்னு இருக்குது. அடுத்து இசை அப்படின்றது வந்து மேல் அண்டத்தில் ஏற்பட்ட பேரொலியை தான் குறிக்குது. ஸோ வானத்தையும் பேரொலியையும் அப்படின்ற கடைசி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து
பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பேஜ் நம்பர் 82ல் இருக்கு புக்கில். குலசேகர ஆழ்வார் அப்படின்றது உங்களோட சரியான பதில். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இப்பாடலில் அமைந்த பொருள்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருள்கோளில் இப்போ இந்த பேப்பரில் வந்து ஒரே ஒரு பொருள்கோளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது என்ன பொருள்கோள் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஆக்சுவலாக எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா, இப்போ அந்த பொருள்கோள்னா இப்போ அதே கொஸ்டினே எக்ஸாமில் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. இப்போ அந்த பொருள்கோள் பேஜ் நம்பர் 119ல் இருக்குது. அதை எடுத்து ஜஸ்ட் பாருங்கள் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பேர் தான் பொருள்கோள். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 வகைப்படும்னு எழுதுங்க. ஆனால் 8 வகையும் நம்ம புக்கில் இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 வகை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன 8 வகை அப்படின்றதும் இங்கே பேர் இருக்குது. ஆற்றுநீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், வியற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை, அலைமறியாப்பு, கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்றது அந்த 8 வகை. இப்போ நம்மளோட புக்கில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம படிக்க போகிறது ஆற்றுநீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள். இந்த 3 பற்றி மட்டும் தான் இதில் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு இதே எக்ஸாம்பிள் தான் கேட்குறாங்க. அவங்க எந்த ஓன் சாங்கும் கேட்குறது இல்லை. சொல்லரும் சூம் பசும்பின் தோற்றம் போல் அப்படின்னு ஆரம்பித்து காய்ந்தனவே அப்படின்னு ஒரு சீவக சிந்தாமணி இருக்குது. ஸோ பொருளில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு ஆற்று நீர் எப்படி ஒன்று போல் ஓடிட்டே இருக்கும், அதே மாதிரி பாடலோட தொடக்கத்திலிருந்து முடிவு வர ஆற்று நீரோட போக்கே போல் நேராகவே பொருள் இருக்குது. சொல்லும் பசுமையின் தோற்றம் போலன்னு எதுவுமே நம்ம மாற்றி பொருள்கோள் இருக்க அவசியமே இல்லை. அதில் இருக்கிற பொருள் அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும். அதுதான் வந்து ஆற்று நீர் படுக்கை போல் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த செயல் வந்து ஆற்று நீர் பொருள்கோளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கீழே ஒரு குறளுமே இருக்குது. இதுவுமே வந்து ஆற்று நீர் பொருள்கோள் தான். நெக்ஸ்ட் பாருங்களேன், நிரல் நிறை பொருள்கோள் பார்க்க போகிறோம். நிரல் நிறை பொருள்கோளில் வந்து 2 இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, முறை பிறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக அப்படியே வந்தது அப்படின்னா அது வந்து நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப். ஒன்று வந்து முறை நிரல் நிறை, இன்னொன்று வந்து எதிர் நிரல் நிறை அப்படின்றது 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் முறை நிரல் நிறை அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. அன்பு மரணம் உடைத்தாயின், இது வந்து ஒரு ஃபேமஸ் உங்களோட திருக்குறள். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அன்பு இருந்ததுன்னா பண்பு இருக்கும், அரண் இருந்தால் பயன் இருக்கும். வரிசையாக கரெக்டாக அமைஞ்சு பொருள் கொடுறதுனால முரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி இது அப்படியே ஒரு முறையாக நிரலாக வச்சுருக்காங்களே, அதனால அது வந்து முறை நிரல் பொருள்கோளுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள்ன்றது விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனில் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலங்கு மக்கள் அப்படின்னு இருக்கு, இங்கே கற்றவர் ஏனையவர் அப்படின்னு இருக்கு. இப்போ விலங்கோட கற்றவர்களும் மக்களோட ஏனையவரும் இது வந்து எதிர கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து கற்றவராகவும் விலங்கோடு வந்து தான் மற்றவங்களும் கம்பேர் பண்ணப்படுவாங்க அப்படின்றது வந்து மாற்றி பொருள் எடுக்கணும். நம்ம எதிராக கொடுத்துருக்காங்களே, அதனால இது எதிர்நிலை பொருள்கோள். இதுக்கு நேர அதோட ஆப்ஷன் கரெக்டான பாயிண்ட் வந்ததுன்னா அதை வந்து முறைன்னு சொல்லணும். எதிரில் வந்துச்சுன்னா எதிர்னு சொன்னோம், அவ்வளோதான் எக்ஸாம்பிள். இதை கொடுத்துட்டு இது என்ன பொருள்கோள்னு கேட்டாங்கன்னா எதிர் நிரல் நிறைன்னு எழுதிருங்க, கரெக்டான ஆப்ஷன் தான். இப்போ நமக்கு கொடுத்துருந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த செயல் தான் இருந்தது. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு, இது வந்து என்ன பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பொருள்கோள். ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆலமரத்து மேலே வந்து குவளைன்றது உங்களோட அந்த இங்கே பாருங்க, ஆழத்தின் மேல் குவளை என்னும் குளத்தின் வாளிய நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றமாகிவிடும். ஆக்சுவலாக ஆலம்ன்றது ஆலமரத்து மேலே, குவளைன்றது வந்து தவளை. ஆக்சுவலாக ஆலமரத்து மேலே தவளை, குளத்துக்குள்ள குரங்கு அப்படின்ற மாதிரி இதில் எழுதியிருக்காங்க. ஆனால் ஆலமரத்துக்கு மேலே வந்து தவளை இருக்காது, குளத்துக்கு உள்ளே வந்து குரங்கு இருக்காது. குளத்துக்கு உள்ள தவளையும் ஆலமரத்துக்கு மேலே தான் வந்து குரங்கும் இருக்கும் இல்லையா, அது வந்து மாற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலமரத்து மேலே தான் வாளோட நெடிய குரங்கு இருந்திருக்கும், குளத்துக்குள்ளே தான் வந்து தவளை இருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி மாற்றி வேர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம பொருள் நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பேர் கொண்டு கூட்டு பொருட்கள். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு சின்ன செயல் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. மேபி இந்த செயலை கொடுத்துட்டு கூட இதில் என்ன பொருட்கோள் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன தான் எழுதணும், கொண்டு கூட்டு பொருட்கோள் தான் எழுதணும். ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின். ஆழத்து மேலே குவளை இந்த பாடலில் நம்ம இந்த பொருள்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்றது தான் உங்களோட சரியான பதில். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.